وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن الخير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عز وجل: ومن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. وقال عز وجل في موضع آخر: وما خلقت الجن والإنس إلا ليعبدون. நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழைத்து மறைத்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனையும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையான தொழுகை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்றோடுமாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு வசனமாகவே கூறப்படுகின்றான். இது என்ன வசனம் என்றால்: அவன் சுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யாருக்கு நரகத்தில் இருந்து விடுதலை கிடைத்து விட்டதோ, நரக நெருப்பு யாருக்கு தீண்டாதோ, யார் சுவனத்தில் நுழைக்கப்படுவாரோ அவர்தான் உண்மையில் வெற்றியாளர். இந்த வசனத்தை நாம் தினசரி படிக்கும் போதெல்லாம், கேட்கும் போதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில என்னதான் சாதிக்க போறோம், என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் இலக்கு என்று நாம் சிந்திக்கும் போதெல்லாம் இந்த வசனம் நமக்கு முன்னாடி நின்று கொண்டே இருக்கும். இந்த உலகத்துல இவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்தாலும் நமக்கு நாம் நம் நரக நெருப்பிலிருந்து நாம் முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நரக நெருப்பிலிருந்து நரகத்தில் செல்லாமல் இருப்பதற்கான என்னென்ன வழிமுறை இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் தினசரி நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அதே போல சூரத்திற்கு நுழைவதற்கான வழிமுறைகள் எல்லாம் இறைத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கின்றார்கள். நல்ல முறைகளை செய்யுங்கள், நல்ல எண்ணத்தோடு செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள். நண்பராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக நல்ல விஷயங்களை மார்க்கம் நமக்கு பிரதானப்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் சொல்லியும் காட்டியிருக்கிறது. இப்ப இந்த இரண்டு விஷயம்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையுடைய இலக்காக இருக்க முடியும். அதாவது நம்முடைய சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், மனிதனுடைய படைப்பு மிக ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. மனித படைப்பை நாம் இன்றைய அறிவியலுடைய கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் சரி, குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி, மிகவும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு மனித படைப்பு. இந்த மனித படைப்பு என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்பை வெறுமனே படைக்கவில்லை, வீணாக படைக்கவில்லை. இந்த படைப்புக்கான ஒரு லட்சியம் இருக்கின்றது, ஒரு இலக்கு இருக்கின்றது. என்ன இலக்கு என்றால் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் தெளிவாக சொல்லிவிட்டான். என்ன இலக்கு? இந்த மனித வர்க்கத்தை படைத்ததன் நோக்கம் என்ன? وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونِ. நாம் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்ததன் நோக்கம் என்னவென்றால் எனக்கு அவர்கள் அடிபணிய வேண்டும்,
நான் என்ன கட்டளை இருக்கிறனோ அதன்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதாகத்தான் அல்லாஹ்வுடைய திருமறை சொல்கின்றார். நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், யஅபுதூன் என்ற இந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் என்ன சொல்வார்கள் என்றால், யுவஹிதூன், ஒருவனே ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை தவிர்த்து யாரையும் அவருக்கு இணையாக கற்பிக்க கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது, அவனுக்கு யாரும் அவுலியாக்கள் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு இறைவனுக்கு இணை கற்பிக்கவே கூடாது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் கூறுவார். பண்பாளர்களே, நாம் எல்லாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் தான் என்ன? நம்முடைய வாழ்க்கை லட்சியம் இல்லாமல் பயணித்துவிடும், லட்சியத்தோடு பயணிக்கும். நிறைய நபர்கள் தன்னுடைய வாழ்க்கை நிலை என்ன, நம்முடைய மார்க்க நிலைப்பாடு என்ன, நம்முடைய மார்க்கம், நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்கின்றது என்ற சிந்தனைக்கு நிறைய நபர்கள் வருவதே கிடையாது. அதற்குள்ளா அவர்கள் மௌத் வந்து விடுகின்றது. நிறைய நபர்களை நான் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்நாளில் வந்து நிறைய நபர் சந்திச்சிருப்போம். எப்படின்னா, வெளிநாட்டில் வாழ்க்கையில வாழக்கூடியவர்கள், அதே போல இந்த மார்க்கம்னா என்னன்னே தெரியாமல் நிறைய நபர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தொழுகை பற்றிய கவலை இல்லை, நோன்பை பற்றிய கவலை இல்லை, ஜும்மா தொழுகையை பற்றி கூட கவலை இல்லை அவர்களுக்கு. ஏதோ ஒரு விஷயம், பேருக்கு முஸ்லிம், பேருக்கு அப்துல்லா, பேருக்கு சலீம் என்ற ஒரு பேரை மட்டுமே வைத்துக் கொண்டு முழுமையாக இஸ்லாம் மார்க்கவும் இல்லை, மார்க்கத்துடைய விஷயம் எந்த ஒரு விஷயம் அடிப்படையான விஷயம் தெரியாமல் மரணிக்கக்கூடிய மனிதர்களையும் அவன் முன்னால் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக, ஐநேர தொழுகையை பேணிக் கொண்டவர் வாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களையும் நம்மால் பார்க்க முடியும். அன்பானவர்களே, நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சல்லடை போட்டு சலித்து பரிசோதித்து காணப்படுகின்றோம். நாம் தொடரக்கூடியவர்களோடு இருக்கின்றோமா? நாம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்கு தௌபா, அல்லாஹ்விடம் தௌபா கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இஸ்திக்ஃபார் தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நல்ல விஷயங்களை ஏவக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? கெட்ட விஷயங்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்ற விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக சோதிக்க கடன்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை இருக்கின்றதை, இந்த வாழ்க்கை ஒரு முஃமினுக்கு முழுமையான ஒரு சோதனை. ஒரு பாதி அளவுக்கு சோதனை, பாதி அளவுக்கு இன்பம் அப்படி கிடையாது. ஒரு முஃமினுக்கு இந்த உலகம் முழுமையான ஒரு சோதனை கூட. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் இதுதான். அதாவது இந்த உலகம் முஃமின்களுக்கு சோதனை கூடம்தான். காஃபிர்களுக்கு தான் இந்த உலகம் சொர்க்கம். இந்த உலகத்தில் எல்லா நலன்களையும் அவர்கள் அனுப்பி விடுவார்கள். மறுமையில் எதுவுமே இருக்காது. மறுமையில் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. அவர்கள் என்ன செய்வார்கள்? மறுமையில் கை செய்தப்பட்டவர்களாக இங்க இருக்கும் பொழுது அவர்கள் கோடிக்கணக்கான சுத்துக்கோளுக்கு அதிபதியாக இருப்பார்கள். நம்முடைய கண் முன்னாடி இருக்கக்கூடிய காஃபிர்கள், நாம் இறை மறுப்பாளர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தில், மிகப்பெரிய அந்தஸ்தில் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் என்றால், அதுவும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே கிடைத்துவிடும். மறுமைக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. மறுமையில முழுமையான ஒரு தண்டனை தான் அவங்களுக்கு இருக்கிறது. பண்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கம் என்னவென்றால், இறைவனை நாம் வழிபட வேண்டும். ஒரே இறைவன். அந்த இறைவன் யார்? அந்த இறைவனை பற்றியான தேடலுக்கு நாம் உள்ளாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் ويأمرون بالمعروف وينهون عن المنكر وتؤمنون بالله وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ. அதாவது மக்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மை ஏறி தீமையை தடுக்கட்டும். நன்மை ஏறி தீமையை தடுக்கட்டும், மேலும் என் மீது அவர்கள் ஈமான் கொள்ளட்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் உலக ஹுமுல் முஃப்லிஹூன். இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலையை இந்த அளவுக்கு நன்மை ஏவக்கூடிய ஒரு பகுதியும் இருக்க வேண்டும், தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பகுதியும் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள். மார்க்கம் அதைத்தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். என்ன சிந்தனை இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை பற்றியான என்ன சிந்தனை நமக்கு இருக்கிறது? நம்ம என்ன வாழ்க்கையில கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வாழ போறது கிடையாது. உலகத்துல
மிஞ்சி மிஞ்சி போனா 80, 90, 100. 100 ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனா இந்த 100 வருடத்திற்குள், குறிப்பாக இந்த 60 வயதிற்குள் நாம் என்ன நல்ல காரியங்கள் செய்தோமோ அது மட்டும்தான் முதல் வறுமையை தவிர நாம் சம்பாதித்த எந்த ஒரு பணமும் எந்த ஒரு சொத்தும் நம்முடைய கபருக்கு எந்த ஒரு பொருளும் நாம் கொண்டு செல்ல முடியாது. நாம் கொண்டு செல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் செய்த நல்ல காரியங்கள் மட்டும்தான். அல்-மால் வல்-பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை சொல்கிறார், அல்-மால் வல்-பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அதாவது செல்வங்களும் குழந்தைகளும் இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள் தான். வல்-பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், வல்-பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் என்ன அமல் என்றால் நீங்கள் செய்த நற்காரியங்கள் மட்டும்தான் உங்களோட நிரந்தரமாக வரக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய நல்ல அமல்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் கெட்ட விஷயங்களை, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை, ஹராமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கின்றது என்பதை நாம் பரிசோதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரியவர்களே, சற்று உங்களுடைய வாழ்க்கையை பின்னாடி திருப்பி பாருங்க. நம்முடைய வாழ்க்கை நிறைய தவறுகளை செய்திருக்கும். தவறு செய்யக்கூடிய மனிதன் கிடையாது. குல்லு பனி ஆதம கத்தாவும், ஒவ்வொரு மனிதரும் தவறு செய்யக்கூடியவர்தான். தவறு செஞ்ச தவறு வந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க. வகைரு கத்தாயின தவ்வாபூன், யார் அல்லாஹ்விடத்தில் தான் செய்த தவறை நிச்சயமாக யா அல்லாஹ் நான் செய்துவிட்டேன், மறைமுகமாக செய்துவிட்டேன், யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் செய்துவிட்டேன், பகிரங்கமான முறையில் செய்துவிட்டேன், வட்டியில் நான் மூழ்கிவிட்டேன், ஹராமான விஷயங்கள் நான் செய்துவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். தான் செய்த தவறை முழுமையாக உணர்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய அனைத்து விஷயங்களையும், அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க முடியும். அல்லாஹ்வின் மீது என்றைக்கும் அவநம்பிக்கை வேண்டாம். நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும், நாம் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர். அது கடல் நுரையளவு இருந்தாலும் சரி, என்ன இடங்கா அளவு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை தான் சொல்கிறார், திரும்ப சொல்கிறார், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக். வஸாரிஉ எந்த அளவுக்கு என்றால் விரைந்து வாருங்கள் என்னுடைய மக்ஃபிரத்தை பெறுவதற்காக, என்னுடைய மக்ஃபிரத்தை பெறுவதற்காக முழுமையாக உள்ளத்தோடு வாருங்கள், விரைந்து வாருங்கள். இதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. தவறு செய்து உடனே அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். இது மன்றாடுவது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது, தௌபா செய்வது, இதெல்லாம் ஒரு முஃமினுடைய பிரதானமான ஒரு பண்பு. எல்லா நிலையிலும் ஒரு முஃமின் தான் இருப்பான். அதுதான் அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய நிலையை கண்டால் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கின்றது. என்னவென்றால் அவனுக்கு சோதனை ஏற்பட்ட உடனே அல்லாஹ்விற்கு என்ன செய்கின்றான்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றான். சோதனை ஏற்பட்டால் அல்லாஹ்விற்கு முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றான். ஏதும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு வாக்கியத்தை அளித்து விட்டால் உடனே அல்லாஹ்விடத்தில் நன்றி பாராட்டுகின்றான். இந்த இரண்டு நிலையிலும் அவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நிலைதான் ஒரு முஃமினுடைய நிலை. இப்படித்தான் இருக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நியமத்துகளை நம்ம அன்றாட அனுபவிச்சு கொண்டே இருக்கின்றோம். ஆனா அவருடைய நியமத்தை நாம் அனுபவிக்கின்றோம் என்ற அந்த உணர்வு கூட மக்கள்ல கொஞ்சம் கூட இல்லை. இந்த கண், பார்க்கக்கூடிய கண்ணாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வாயாக இருந்தாலும் சரி, நுகரக்கூடிய மூக்காக இருந்தாலும் சரி, இதை தாண்டி அல்லாஹ் நமக்கு மன அமைதி, மன நிறைவையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய நியமம். அந்த நியமத்தை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தேவர்களே. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் சிந்திக்கும் போது மட்டும்தான் நன்றி என்ற உணர்வு நமக்கு வரும். நன்றி என்ற உணர்வு வந்தால் மட்டும்தான் நாம் அல்லாஹ்வுக்கு நல்லடியாராக இருக்க முடியும். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் தினசரி காலை மாலையிலும் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைதான் நம்முடைய உம்மத்துக்கு சொல்லி கொடுத்து போனார். என்ன செய்யுங்க, காலை மாலை துஆக்களை ஓதுங்கள். நம்முடைய மஹல்லாக்களை பார்த்தோம்னா இந்த விஷயமே கொஞ்சம் அழியக்கூடிய சூழ்நிலை வருது. நிறைய நபர்கள் நம்முடைய சிறுவர்களை என்ன செய்யணும், நம்முடைய சிறு குழந்தைகளை சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு மார்க்கத்துடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த மார்க்க தொடர்பை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் பெரியவர்களாக பின்னாலும் கூட
அத்தாவை அத்தாவை என்று மதிப்பார்கள், அம்மாவை அம்மா என்று மதிப்பார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் அத்தாவை அத்தா என்ற ஒரு ஸ்தானத்தை வைக்க மாட்டாங்க, அம்மாவை அம்மா என்ற ஒரு ஸ்தானத்தை வைக்க மாட்டாங்க, பெரியவரோட பெரியவர் என்ற ஸ்தானத்தை வைக்க மாட்டாங்க. ஏதோ உதாரணமான வாழ்க்கையை வாழ்வார்கள். இன்னும் நிறைய இளைஞர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கின்றது. இன்னும் நான் புகையில, அதாவது பீடி, சிகரெட் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். கண் முன்னால் இருக்கின்றது. ஒவ்வொரு இளைஞருடைய வாழ்க்கையை நாம் கேள்விக்குள்ள இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் இன்றைய டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துவிட்டது. டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடா போயிட்டே இருக்கு. நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம் தவறுகளில் தப்பித்துடுவோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் டெக்னாலஜி எல்லாமே இலகுவாக்கி வச்சிருக்கு. இந்த பார்க்கணுமா, இதை பாரு, இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கணுமா, வட்டி வாங்கணுமா, லோன் ஃப்ரீயா தரும். அதே மாதிரி தவறான விஷயங்களை பார்க்கணுமா, இந்த மாதிரி வெப்சைட் வைப்பாரு. இந்த எல்லா விஷயங்களையும் இலகுவாக வைத்திருக்கின்ற டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில நாம் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த தீனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாக இந்த எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ், நான் உன் பக்கம் திரும்புகின்றேன், தவறு செய்துவிட்டேன், சிறு வயதில் தவறு செய்துவிட்டேன், நான் இப்ப பெரியவனாகிவிட்டேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தோடைய அல்லாஹ், உன் பக்கம் நான் முழுமையாக திரும்புகின்றேன், என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்தோடைய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். அதற்கு பிறகான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக சொல்ல முடியாது. அதற்கு அடுத்தாப்பே உங்களுடைய மௌத் வந்தாலும் வந்துவிடும். அல்லாஹ் நல்லடியார்கள் மௌத் இப்படிதான் வைப்பான். எந்த அளவுக்குன்னா, அவர் நினைச்சு பார்ப்பாங்க, எல்லா தவறையும் உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்றாடி கேட்கும் பொழுது இறுதியாக அவருடைய மௌத்து வந்துவிடும். அவருடைய இந்த உலகத்தினுடைய இறுதியான அவருடைய தவணை முடிந்துவிடும். அவருடைய இந்த உலகத்திற்கு சென்று விடுவார்கள். நல்ல ஒரு மௌத்திற்கு தான் அடையாளம். இவ்வளவு நேரம் நம்ம தொடர்ந்து இருக்க போறோம். இந்த உலகத்துல வாழக்கூடிய காலம் எவ்வளவு? குல்லுமன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அழியக்கூடியவைதான். இந்த உலகம் நிரந்தரமே கிடையாது. இந்த உலகத்தை நம்ம என்ன சாதிச்சோம் என்று நாம் பார்க்கும் பொழுது, பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது, ஏதோ ஒரு நல்லவர்களை வாழ வச்சோம், ஒரு சின்ன ஏழை குழந்தை நான் படிக்க வச்சோம் என்ற இந்த ஒரு நல்ல ஒரு நிலை இருந்தால் போதும். நம்முடைய மோத்தாக பண்பாளர்களே, நாம் நம்முடைய மரணத்தை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய மரணம் மிகப்பெரிய நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொருடைய மரணம். இன்றைய காலையில் வரக்கூடிய ஒரு சோதர் சொன்னார், அவர் மௌத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத சொன்னார். அந்த மௌத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அந்த மாமல் இருக்கின்றதே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு முஃமினுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய சவாசம் அவர் சொன்னாங்க, அஷ்ரபுல் வஷ்யா, அதாவது சுவனத்தில் ஒரு சோனவாசி என்று உலகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒருவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரின் பக்கம் போகும்போதெல்லாம் அதனுடைய தாடி நனையும் அளவுக்கு அவர் அழுது கொண்டே இருப்பார்கள். அவர் பக்கம் போன உடனே அவருடைய தாடி நனையும் அளவுக்கு அவர் அழுது கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஒரு காரணம், மிகப்பெரிய ஒரு சஹாபி, நல்ல அவர்கள் செய்யக்கூடிய சஹாபி, குலஃபாய் ராஷிதீன்ல அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். இப்படி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய கபருடைய பார்க்கும் போதெல்லாம் அழுதவர்களாக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், மறுமையுடைய முதல் வாசல் கபர்தான். இங்கு எல்லா விஷயங்களும் சரியாக விட்டால், கபரில் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் முழுமையாக சரியான பதில் சொல்லிவிட்டால், இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இலகுவாகிவிடும். இந்த கபருடைய நிலைமையை அல்லாஹ் இலகுவாக்குவானாக என்று பிரார்த்தித்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக படித்தார். அன்பானவர்களே, முஸ்லீம்களுடைய பார்வை இப்படிதான் இருக்க வேண்டும். இந்த உலகம் இவ்வளவுதான் உலகம். இந்த உலகத்தை நம்ம இவ்வளவுதான் நம்ம உழைச்சாலும், எவ்வளவுதான் நம்ம தேடி போனாலும், அல்லாஹ் உங்களுக்காக எழுதி ரிஸ்கம் தான் உலகத்தில் கிடைக்கும். ஆனா இந்த உலகத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு மறுமைக்கான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்துவிட்டோம் என்றால் நிச்சயமாக அதுதான் உண்மையான வெற்றி. ஒரு முக்கியத்துக்கு அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. மறுமைக்கான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். என்ன வாழ்க்கை? மறுமைக்காக வாழ்வது என்றால் என்ன?
என்று நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனம் முழுமையாக மாற வேண்டும். முதலில் இஸ்லாத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனை வர வேண்டும். நாம் ஆரம்பத்திலிருந்து செய்தவர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமணம் சொல்கின்றான், என்ன அப்படின்றால், யார் தன்னுடைய மனதை முழுமையாக தூய்மைப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். மனதை நாம் முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டும். மார்க்கத்தின் பக்கம் முழுமையாக நாம் திரும்ப வேண்டும். என்ன நம்மளால் செய்ய முடியுமோ, நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ, ஒரு நல்ல ஒரு மாற்றம் சோதரர்களுக்கு என்ன செய்யணும், அது தீனை எட்டி வைப்பது. இந்த கடமை இருக்கின்றது. ஒவ்வொரு நபர்களுக்கும் கடமை இருக்கின்றது. நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது மார்க்கம்னா இப்படிதான் மாறணும், இந்த விஷயம் நீங்க செய்யுங்கப்பா. இந்த மார்க்கம் எங்கள் கூட்டு சொல்லல, உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் சொல்லி படிங்கப்பா என்ற குரானை அவர்கள் எடுத்து கொடுங்க, படிக்கட்டும் அவர்கள். அதன் மூலம் அவர்கள் நேர்மை கிடைத்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் வந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. இந்த மாதிரி ஒரு தாவாவுடைய கடன்மாக நீங்கள் என்ன செய்யுங்க, உருவாக்குங்கள். உங்களுடைய மஹல்லா வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த ஒரு மஹல்லாவாக இருக்கின்றது. நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, முடிந்தளவுக்கு அதிகமாக முயற்சி செய்யுங்க. நிறைய மாற்று சகோதரரை நம்ம முன்னாடி பார்க்க முடியும். அவர்களுக்கு இந்த மாற்றத்தை எத்தி வையுங்கள். இஸ்லாம் பற்றியான வெறுப்பை அவர்கள் உடையுங்கள். முதல் அதான் நமக்கு தேவையான விஷயம். இஸ்லாம் என்றால் ஒரு அமைதி என்ற விஷயத்தை அவருடைய உள்ளத்தில் விதையுங்கள். ஏன்னா காலம் அந்த அளவுக்கு மிகவும் நமக்கு என்ன செய்யுது, மிகவும் கொடுமாய் கொண்டே போய்கிறது. எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் அழிக்கப்படக்கூடியவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, கொண்டு வந்தே கொண்டிருக்கிறார்கள். இந்த பாசிட்டிவ் சிந்தனையை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பூத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம் நம்முடைய மார்க்கத்தை மாற்றும் சகோதரர்கள் வரை நாம் கொண்டு செல்வது கடமையாக இருக்கின்றது. பண்பாளர்களே, நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும். திருப்பம் நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல், நல்ல ஒரு செயல், இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னாடி நாம் மறந்ததற்கு பின்னாடியும் அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி இந்த மஸ்ஜிதை கட்டினார்களோ, இந்த மஸ்ஜிதை கட்டின பின்னாடி இங்கெல்லாம் தொழுது நடக்கப்படுகின்றது, தொழுவப்படுகின்றது. இது சகப்புகள் ஜாலியாவாக நாளை யார் யாரெல்லாம் இதற்காக நன்கொடை அளித்தார்களோ, யாரெல்லாம் இதை இடமளித்தார்களோ அவர்களுக்கு சகப்புகள் ஜாலியாவாக நல்ல ஒரு பலனாக கிடைக்கும். அவர்கள் இறப்பிற்கு பிறகும் கூட அதே போல நீங்களும் ஒரு நல்ல விஷயங்களை செய்து இந்த உலகத்தில் விட்டு வரையுங்கள். அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம்தான், 3 விஷயங்கள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகு கூட நன்மை தேடிக்கொண்டே இருக்கும். என்ன விஷயம் என்றால், சதகுன் ஜாரியா, அவர் செய்யக்கூடிய நல்ல நிரந்தரமான தர்மம், நிலையான தர்மத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பள்ளி கட்டுவது, அதே போல மரம் நடுவது மூலமாக அது யாரெல்லாம் நிழலாடுகிறார்களோ அவர்களுக்கும் உண்மை கிடைக்கும். அதே போல சதகுன் ஜாரியாவோட நிறைய விஷயம் கிடைக்கிறது. அதை தாண்டி 2வது விஷயம், யார் குர்ஆனை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்ததன் நோக்கம் என்னென்றால் இல்மை கொடுத்ததன் மூலமாக யாருக்கெல்லாம் அவருடைய சென்று கொண்டே இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர்கள் நன்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். 3வதாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்றால், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே உங்களுடைய மகனுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த உலகத்தில் மரணித்த பிறகு எனக்காக நீ அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய். அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற இந்த பிரார்த்தனை நாம் தாய்மார்களுக்காக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய நபர்களுக்கு தாய் தந்தை இருக்க மாட்டார் இந்த உலகத்தில். அவர்கள் இருக்கும்பொழுது எந்த ஒரு அருமையும் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த உடனே அவர்களுக்கு தெரிந்துவிடும் அவருடைய அருமை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆணிகராக இருந்தார்களே, அவர் என்னிட்டு சென்று விட்டார்கள் என்ற அந்த வருத்தம் உள்ளத்தில் இருக்கும். அவர்களுக்காக பிரார்த்தனை கேளுங்கள். இந்த பிரார்த்தனை கேட்பதெல்லாம் அவருடைய நன்மை அதிகரிக்கும். நாளை மறுமையில் அவர்கள் சுரத்துக்கு செல்வதற்கான ஒரு விஷயமாக இருக்கலாம். பண்பாளர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்த வெற்றிகளை விட உலக வெற்றி எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியே கிடையாது. நாளை மறுமையில் நீ சொர்க்கவாசி என்று அல்லாஹ் என்னை அழைத்து விட்டான் என்றால் அதுதான் மிகப்பெரிய விஷயம். நான் நரக நெருப்பிலிருந்து என்னை நான் முழுமையாக பாதுகாத்து அல்லாஹ் சொர்க்கத்தை நுழைத்துவிடு என்று சொல்லிவிட்டால் இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இதற்காகத்தான் நாம் முழுமையாக பயணிக்க வேண்டும். நம்முடைய இலக்கு அதுதான் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு 5 கொடுங்களை கொள்ள வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்ல விஷயங்களை
பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நாம் சிறுவர்களிடத்தில் அன்பான முறையில் பேச வேண்டும், அவர்களிடத்தில் கருணை காட்ட வேண்டும். அதே போல பெரியவர்களிடத்தில் மரியாதையாக பேச வேண்டும். அவர்கள் பேசும் பொழுது பேசும் விதத்தையும் அவர்கள் அவசியம் முழுமையாக கவனித்து கண்ணியத்தோடு பேச வேண்டும். இதுவும் நற்குணங்களில் ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கருணை சிந்தையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வெற்றியடைய தவிர வெறுமனே இந்த உலகத்தில் ஏனோதான் வாழ்ந்திருப்போம், வாழ்க்கை நடந்து போயிட்டே இருக்கும், காலம் கழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் காலத்தை சீர்படுத்த வேண்டும், நம்முடைய எண்ணத்தை முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு நல்ல எண்ணத்தை வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு சொல்றாங்க. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين نبينا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. قال ربي زدني علما قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, முன்னர்வரை நாம் கூறியது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் படைத்ததிலிருந்து அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பதாக அவன் செய்த நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அவனை பின்பற்றுகின்றன. குறிப்பாக மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, கபரில் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்ற சிந்தனையோடு ஒரு முஸ்லிம் என்றைக்குமே வாழ்ந்து கொண்டே இருப்பான். இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கடமை இருக்கக்கூடிய 5 நம்பிக்கை கடமைகள் இருக்கின்றது. அல்லாஹ்வை நம்புவது, வணக்கமாக நம்புவது, வேதங்களை நம்புவது, அதே போல குதுபிஹி வருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி, அதே போல மறுமை நாளை நம்புவது, கத்ரிஹி விதியை நம்புவது, ஷர்ரிஹி நன்மை தீமையாகவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றன நம்புவது. இது முழுமையாக ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். இந்த நம்பிக்கை என்றைக்கும் நம்ம போட்டு விடவே கூடாது. மறைவான நாள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது என்ற இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். மறுமை இருக்கின்றது என்ற நம்பை குணமாக நம்ப வேண்டும். எந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை முழுமையாக அற்பமானது, அழியக்கூடியது. ஆனால் மறுமை என்றைக்குமே இருக்கக்கூடியது, நிரந்தரமானது. இந்த அளவுக்கு என்றால் மறுமை என்றைக்குமே சிறந்தது, நிலையானது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை சொல்கிறான். அன்பானவர்களே, இந்த மறுமை என்ற இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் தேட வேண்டும். மறுமைக்காக ஏதேனும் ஒரு விஷயம், நல்ல விஷயங்களை செய்துவிட்டு நாம் தோரத்தை விட்டு செய்ய தவிர கெட்ட விஷயங்கள் மூழ்கி தவறான பழக்கங்களில் இருந்து ஹராமான வழியில் சம்பாதித்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவெடுக்கப்படாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவான். ஹராமிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஹலாலுக்கு நாம் இடம்பெறுவோம். ஹராமான விஷயங்கள் எல்லாம் விட்டு விடுவோம். வட்டியிலிருந்து லோன்ல இருந்து எல்லா விஷயங்களையும் விட்டு விடுவோம். வட்டியை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அது மாதிரியான ஒரு விஷயங்களை உள்ளத்தில் ஏற்றி வைத்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு ஹராமிலிருந்து நிச்சயமான முழுமையாக ஹலாலுக்கு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு ரஹ்மான் எனக்கும் தருவானாக. நம்மில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஷிஃபாவை தருவானாக. நம்மில் யாரெல்லாம் கடன் பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் தொலையிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் விடுத்து தருவானாக. யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றோமோ அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ, இதையெல்லாம் கேள்விகளாக கேட்டார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவருடைய நல்ல காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நாம் வாழும் பொழுது நிச்சயமாக உண்மையான வாழக்கூடிய பாக்கியை தருவானாக. நாம் ஐமேலில் தொடரக்கூடிய ஒரு முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியை தருவானாக. மறுமையை சிந்திக்கக்கூடிய முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியை தருவானாக. மன உறுதியுடைய முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ரஹ்மான் தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நாளை சொர்க்கத்தில் இதே போல அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. நாம் வாழும் பொழுது மூமின்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் மார்க்கம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவானாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இந்த பிரார்த்தனையோடு
என்னுடைய உரையை முடிக்கின்றேன். ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وآخر دعوانا الحمد لله رب العالمين.